கவின் டீலர்ஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க நடந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். இது வந்து பெங்களூர் ஹைவே, அது ஸ்ரீபெரும்புதூர் உள்ளே என்ட்ரு ஆகிற ஃபஸ்ட்டு வழி. அதாவது பூந்தமல்லிருந்து உள்ளே வந்தீங்கன்னா அதான் ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள். சென்னையில் வர எல்லா பஸ்ஸுமே ஸ்ரீபெரும்புதூர் போகிற பஸ் எல்லாமே அந்த ரூட்டில் தான் உள்ளே போகும். ஸ்ரீபெரும்புதூர் உள்ளே போகணுன்னா அந்த ரூட்டு உள்ளே போகும். இது பெங்களூர் ஹைவே. இந்த பெங்களூர் ஹைவேலேருந்து ஒரு 400 மீட்டர் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது லெஃப்ட் திரும்பிங்கன்னா ஒரு 400 மீட்டர் அங்கே தான் வந்து ஒரு வேக்கண்ட் லேண்டு அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது. நம்ம இப்போ உள்ளே வந்திருக்கோம். இந்த ஒரு ட்ரைனேஜும் இருக்குது, 30 ஃபீட் ரோடு. இப்போ நம்ம நிற்கிறது வந்து சவுத் ஃபேஸிங். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி தான் இந்த தென்னை மரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். மொத்தம் இந்த பக்கம் 3 பிளாட், 1 2 3. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பக்கமும் ரோடு. இந்த பக்கமாக ரோடு இருக்குது, அந்த பக்கம் நார்த் சைடில் ரோடு 30 ஃபீட் ரோடு, இந்த பக்கம் வெஸ்ட்டில் ஒரு 20 ஃபீட் ரோடு. 3 பக்கமாக ரோடு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. 3 பிளாட்டாக வச்சுருக்காரு. இது ஒரு பிளாட்டு, இது ஒரு பிளாட்டு, இது ஒரு பிளாட்டு. அப்படியே அந்த பக்கம் 3 பிளாட்டு. இந்த சைடில் சவுத் சைடில் 3 பிளாட்டு, நார்த்து சைடில் 3 பிளாட்டு. மொத்தம் 6 பிளாட்டு மொத்தமாக தான் கொடுப்பாங்க, தனித்தனியாக கொடுக்க மாட்டாங்க. டிடிசிபி அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி. நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. பார்த்திங்கன்னா தெரியும், சுற்றி வந்துட்டு நிறைய பில்டிங்ஸ் இருக்குது. இங்கேனா ஸ்ரீபெரும்புதூர் பொறுத்த வரைக்கும் கம்பெனிஸ் நிறையா இருக்கிறதில்ல, நிறைய பேர் இது மாதிரி அப்பார்ட்மெண்ட்டாக கட்டி விட்டுருவாங்க. நீங்கள் பேச்சுலர்ஸ்க்கும் ரெண்ட்டுக்கு விடலாம், இல்லை ஃபேமிலிக்கும் நீங்கள் ரெண்ட்டுக்கு விடலாம். நல்ல இதில் பில்டிங் கட்டி விட்டிங்கன்னா நல்ல ரெண்டல் இன்கம் வரதுக்கு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. இல்லை வேர் ஹவுஸ் மாதிரி நீங்கள் கட்டி கொடுக்கலாம். எல்லாமே நீங்கள் வந்து கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணலாம், ரெசிடென்ஷியலாகவும் யூஸ் பண்ணலாம். ஏரியாவுக்கு ட்ரைனேஜ் இருக்குது, இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இது ஒரு ரோடு, 3 பக்கமும் ரோடு இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ஹைலைட்டு. ஏன்னா நீங்கள் பில்டராக இருக்கீங்க அப்படின்னா வில்லா போட்டு அழகாக வீடு கட்டலாம். இந்த பக்கம் 3 வில்லா, அந்த பக்கம் 3 வில்லா, 6 வில்லா போட்டு நீங்கள் சேல் பண்ணலாம். நடுவில் எதுவும் ரோடு கிடையாது, அந்த பக்கம் ரோடு இருக்கிறதால 2 பக்கத்தையும் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 3 பிளாட்டாக இருக்குது. ஒரு பக்கம் இந்த சைடில் 3 பிளாட்டு, அந்த சைடில் 3 பிளாட். அதனால் 6 வில்லா நீங்கள் வந்து கட்டலாம். நல்லா சூப்பராக வந்து 6 வில்லா கட்டலாம். மொத்தம் 11,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. 110 அடி ஃப்ரண்டேஜ், ஒரு பக்கம் 111 அடி வரும். நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 100 அடி, அந்த சைடில் 111. 11,000 ஸ்கொயர் ஃபீட் டோட்டலாக. 400 மீட்டர் தான் மெயின் ரோடு. நான் காமிச்ச மெயின் ரோடு இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. மெயின் ரோடு இங்கேருந்து பார்த்தாலே மெயின் ரோடு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. நீங்கள் வாங்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சாலும் ஃபியூச்சரில் நீங்கள் ரீசேலும் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் டீலர்ஸ் சென்னை. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு செல்லர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,200 பர் ஸ்கொயர் ஃபீட் கோட் பண்ணுறாங்க. டோட்டலாக நியர்லேருந்து ஒரு 3.5 crore வரும். பட் நீங்கள் வில்லா போட்டிங்கன்னா நல்லா வந்து இதில் எடுத்துடலாம். பில்டராக இருந்தால் நல்லா தெரியும் உங்களுக்கு. வில்லா போட்டால் எந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும் அப்படின்ட்டு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. 6 வில்லா கட்டுறதுக்கு சுற்றுலான ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் டீலர்ஸ் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேலுக்கு ரெண்டுக்கு வந்து எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள். நான் சேலை ரெண்டு பண்ணி தரோம். தேங்க்யூ.